வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி சொதி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. தேவையான பொருட்கள், நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, சௌசௌ, முருங்கைக்காய், இது 5 காய்கறி போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய், சின்ன இஞ்சி துண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். 100 சிறுபருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணுங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் கிராம்பு போட்டிருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுருக்கேன். வதங்கட்டும். பூண்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிடலாம். இப்போ நல்லா வாசனை நல்லா கமகமாக வருதுங்க. இப்போ வந்து நம்ம காய்கறியை போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை உள்ள ஊற்றிடலாம். நான் 100 பருப்பு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 நிமிஷம் மூடிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் வந்து நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி போட்டோம்ல, அதுதாங்க காரம் இருக்குது, வேறு எதுவும் போட வேண்டாம்.
இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றினோன்னா நம்ம லைட்டாக கொதிச்சு வந்தோன்னா இறக்கிடணும், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை மூடி பெரிய தேங்காய், அதில் நான் அரை மூடி எடுத்துருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்தோன்னா நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து மல்லியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிக்கிற போது ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடணும். அப்போ தான் சூப்பராக நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றினா என்றைக்கும் கொதிக்க விடக்கூடாது. கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சொதி குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.